ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15-3-1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஹோலி உற்சவம், அதாவது ஹோலி பண்டிகை, தூய்மை ஆவதற்கு மற்றும் ஆக்குவதற்கான நினைவு சின்னம். மிக புனிதமான தந்தை புனித அன்னப்பறவைகளோடு ஹோலி டே கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. அதாவது புனித நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. புனித நாள் அப்படின்னு இந்த சங்கம யுகம் தான் அழைக்கப்படுது. சங்கம யுகமே புனித நாள் தான். அந்த மாதிரி மிக புனிதமான தந்தை புனிதமான குழந்தைகளோடு புனித நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. உலகத்தினுடைய ஹோலி ஓரிரு நாட்களினுடைய பண்டிகையாக இருக்கும். மேலும் புனித அன்னப்பறவைகள் நீங்க முழு சங்கம யுகத்திலும் ஹோலி கொண்டாடுறீங்க. அவங்க வண்ணத்தை பூசுவாங்க. மேலும் நீங்கள் தந்தையின் தொடர்பின் காரணமாக தந்தையினுடைய சிறப்புகள், குணங்கள், சக்திகளால வண்ணமயமாக்கப்பட்டு தந்தைக்கு சமமா சதா காலத்துக்காக ஹோலி, அதாவது தூய்மையாக ஆயிடுறீங்க. எல்லைக்கு உட்பட்டவர்ல இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவராக ஆகிடுறதுனால சதா காலத்துக்காக ஹோலி, அதாவது தூய்மையாக ஆயிடுறீங்க. இந்த ஹோலி உற்சவம், அதாவது இந்த ஹோலி பண்டிகை, ஹோலி அதாவது தூய்மை ஆக்குவதற்கு மற்றும் ஆவதற்கான உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. என்னென்ன விதிகளை நினைவு சின்னமாக கடைபிடிக்கிறாங்களோ அந்த அனைத்து விதிகளிலுமே தூய்மை ஆகணும் அப்படிங்கிற அந்த சாரம் நிரம்பி இருக்கும். முதல்ல ஹோலி ஆவதற்கு மற்றும் ஹோலியை கொண்டாடுவதற்காக தூய்மையின்மை, தீயவைகளை சாம்பலாக ஆக்கணும், எரிக்கணும். எதுவரை தூய்மையின்மையை முழுமையாக அழிக்கலையோ அதுவரை தூய்மையினுடைய பிரபாவம் அப்படிங்கிற அந்த வண்ணம் பூசப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க பாபா. தூய்மையான பார்வையோடு ஒருவர் இன்னொருவர் மேல் வண்ணம் பூசும் உற்சவத்தை கொண்டாட முடியாது. பலவிதமான பாவனைகளை மறந்து நாம அனைவரும் ஒரே பரிவாரத்தை சேர்ந்தவங்க, ஒரே சமமானவங்க, அதாவது சகோதரன் சகோதரன் அப்படிங்கிற ஒரு சமமான உள் உணர்வோடு கொண்டாடுவதற்கான நினைவு பண்டிகை இது. வெளி உலக மனிதர்களோ உலகியல் ரூபத்தில் கொண்டாடுவதற்காக சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் சம உணர்வோடு கொண்டாடணும் அப்படிங்கிற இந்த பாவனையோடு கொண்டாடுறாங்க. உண்மையில சகோதரன் சகோதரனுடைய சமமான சொரூபத்தினுடைய நினைவு அழியாத வண்ணத்தினுடைய அனுபவம் செய்விக்குது. இப்போ இந்த சமமான சொரூபத்துல எப்போ நினைச்சிடுறாங்களோ அப்பதான் அழியாத குஷியினுடைய ஜொலிப்பு அனுபவம் ஆகுது. மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த மாதிரி அழியாத வண்ணத்தை பூசணுங்கிற உற்சாகம் சதா காலத்துக்கும் இருக்குது. வண்ணத்தை பீச்சாங்குழல் மூலமா மற்றவர்கள் மீது பூசுவாங்க. உங்களுடைய பீச்சாங்குழல் எது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உங்களுடைய தெய்வீக புத்திங்கிற பீச்சாங்குழலில் அழியாத வண்ணம் நிரப்பப்பட்டு இருக்குது இல்லையா? நெருக்கத்தின் தொடர்பின் வண்ணத்தை அனுபவம் செய்யறீங்க. அந்த விதவிதமான அனுபவங்களினுடைய வண்ணத்தினால பீச்சாங்குழல் நிரம்பி இருக்குது தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நிரம்பி இருக்கும் புத்திங்கிற பீச்சாங்குழல் மூலம் எந்த ஆத்மாவுக்கும் பார்வை மூலமா, உள் உணர்வு மூலமா, வாய் மூலமா இந்த வண்ணத்தினால அவருக்கு வண்ணம் பூச முடியும். அதனால அவர் சதா காலத்துக்கும் ஹோலி, அதாவது தூய்மையானவராக ஆகிடணும். அவங்க ஹோலி கொண்டாடுறாங்க. மேலும் நீங்கள் ஹோலியாக ஆக்குறீங்க. அனைத்து நாளையும் ஹோலிடே, அதாவது புனித நாளாக ஆக்கிடுறீங்க. அவங்க அற்ப காலத்துக்காக குஷி நிறைந்த தன்னுடைய மனோநிலையை உருவாக்குறாங்க. ஆனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் கொண்டாடுவதற்காக ஹோலி மற்றும் ஹாப்பி மூடில் இருக்கீங்க. மூடை உருவாக்க வேண்டியதாக இருக்காது. எப்பொழுதுமே ஹோலி மூடில் அந்த மனநிலையில் இருக்கீங்க. மேலும் வேறு எந்த விதமான மனநிலையும் இல்லை. நீங்கள் ஹோலி மூடில் எப்பொழுதும் லேசானவரா, எப்பொழுதும் கவலையற்றவரா, எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பியவரா,
எல்லைக்கு அப்பாற்பட்ட சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்க. யார் தன்னுடைய மனநிலையை அடிக்கடி பலவிதமாக மாற்றிக்கொள்றாங்க. சில நேரம் குஷியில், சில நேரம் அதிகம் யோசிக்கும், சில நேரம் லேசானவராக, சில நேரம் சுமையானவராக இருக்கும். இந்த அனைத்து மனநிலையை மாற்றி எப்பொழுதும் சந்தோஷம் மற்றும் தூய்மையான மனநிலை உள்ளவராக ஆக்கிடுறீங்க. அந்த மாதிரியான அழியாத உற்சவத்தை தந்தையோடு கொண்டாடுறீங்க. அழிக்கணும், கொண்டாடணும், மேலும் பிறகு சந்திப்பை செய்யணும். இதற்கான நினைவாக இருக்கிறாங்க. வண்ணத்தை பூசுறாங்க. பிறகு ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் எப்பொழுது தந்தையினுடைய வண்ணத்தில் வண்ணமாக்கப்பட்டு விடுறீங்க. ஞானத்தின் வண்ணத்தில், குஷியினுடைய வண்ணத்தில், அப்படி எத்தனை வண்ணங்களினால ஹோலி விளையாடுறீங்க. எப்போ இந்த அனைத்து வண்ணங்களால் வண்ணமயமாக்கப்பட்டு விடுறீங்களோ அப்போ தந்தைக்கு சமமானவராக ஆகிடுறீங்க. மேலும் சமமானவர்கள் எப்போ அவங்களுக்குள்ள சந்திக்கிறாங்க அப்படின்னா எப்படி சந்திப்பாங்க? ஸ்தூலத்திலோ கட்டி அணைச்சி கொள்வாங்க. ஆனால் நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்க? எப்போ சமமானவராக ஆகிடுறீங்க அப்படின்னா அன்பில் மூழ்கிடுறாங்க. மூழ்கி விடுவது தான் சந்திப்பது. இந்த அனைத்து விதிகளும் எங்கிருந்து தொடங்கியது? நீங்கள் அழியாததாக கொண்டாடுறீங்க. அவங்க அழியும் நினைவு சின்ன ரூபத்தில் கொண்டாடி குஷி அடைஞ்சிடுறாங்க. இதை வைத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அனைவரும் எந்த அளவு அழியாத உற்சவம், அதாவது உற்சாகத்தில் இருப்பதற்கான அனுபவியாக ஆகியிருக்கீங்க. அதன் காரணமா உங்களுடைய நினைவு சின்ன நாளை கொண்டாடுவதிலும் குஷி அடைஞ்சிடுறாங்க. இறுதி வரையிலும் உங்களுடைய உற்சாகம் மற்றும் குஷியினுடைய நினைவு சின்னமாக அநேக ஆத்மாக்களுக்கு குஷியினுடைய அனுபவத்தை செய்வித்து கொண்டிருக்குது. அந்த மாதிரியான உற்சாகம் நிரம்பிய வாழ்க்கை, குஷிகளினால் நிரம்பிய வாழ்க்கையை உருவாக்கிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அழியாத உற்சவத்தை கொண்டாடி கொண்டே தன்னுடைய நினைவு சின்னமான உற்சவத்தையும் பார்க்குறீங்க என்பதுதான் நாடகத்தில் இருக்கும் சங்கமிகத்தினுடைய ஒரு அதிசயமான பாகம். ஒரு பக்கம் சைத்தன்ய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய படங்கள் விக்கிரகங்களை பார்க்குறீங்க. ஒரு பக்கம் நினைவு சொரூபமாக ஆகியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய ஒவ்வொரு சிரேஷ்ட காரியத்தினுடைய நினைவு சின்னத்தையும் பார்க்குறீங்க. மகிமைக்கு தகுதியானவராக ஆகிட்டீங்க. மேலும் சென்ற கல்பத்தின் மகிமையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இது அதிசயம்தான் இல்லையான்னு பாபா கேட்குறார். மேலும் நினைவின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்முடைய மகிமைதான் என்பது தெரியும். பார்க்க போனால் ஒவ்வொரு ஆத்மாவும் வேறு பெயர் ரூபத்தில் தன்னுடைய சிரேஷ்ட காரியத்தின் நினைவு சின்ன படங்களை விக்கிரகங்களை பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சிருக்கல. இப்போ காந்தி அவர்களும் வேறு பெயர் ரூபத்தில் தன்னுடைய படத்தை பார்ப்பவராக இருப்பார் இல்லையா? ஆனால் அறிமுகம் இல்லை. ஆனால் நீங்கள் தெரிந்து தன்னுடைய படங்களை பார்க்குறீங்க. இது நம்முடைய படம்தான் என்று தெரிஞ்சுக்கிறீங்க. இது நம்முடைய உற்சாகம் நிறைந்த நாட்களினுடைய நினைவு சின்னத்தை உற்சவத்தின் ரூபத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த முழு ஞானமும் வந்துருச்சு தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். இரட்டை வெளிநாட்டினருடைய விக்கிரகங்கள் கோயில்களில் இருக்குதா? இந்த தில்வாடா கோயிலில் தன்னுடைய சிலையை பார்த்தீங்களா? அல்லது இது பாரதத்தை சேர்ந்தவர்களுடைய சிலைகள் மட்டும்தானா? அனைவருமே தன்னுடைய விக்கிரகங்களை பார்த்துருக்கீங்களா? இது என்னுடைய விக்கிரகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. எப்படி அர்ஜுன் என்று ஒருவரை உதாரணமாக காண்பிக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி நினைவு சின்னத்திலும் கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க. ஆனால் அவை அனைவரினுடைய நினைவு சின்னம் தான். இவை மிக குறைந்த விக்கிரகங்கள் தான். இதில் நான் எப்படி இருக்க முடியும் என்று அப்படி நினைக்காதீங்க. இதுவும் சாம்பிள் காண்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது உங்கள் அனைவருடைய நினைவு சின்னம். யார் நினைவில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நினைவு சின்னம் கண்டிப்பாக உருவாகும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. அனைவருடைய பெரிய பீச்சாங்குழல் நிரம்பி இருக்குதான் இல்லையா? ஒரு தடவிலேயே காலியாகி விடும் மாதிரியான மிக சிறியதாகவும் இல்லையே. பிறகு அடிக்கடி நிரப்ப வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுவதற்கும் அவசியம் இல்லை. அனைவரையும் அழியாத வண்ணத்தினால வண்ணமாக்கி விடுங்க. ஹோலி ஆக்குவதற்காக ஹோலியை கொண்டாடுங்க. உங்களுடைய ஹோலி முடிஞ்சிருச்சு தான் இல்லையா? அல்லது கொண்டாடணுமான்னு பாபா கேட்குறாங்க. ஹோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹோலி கொண்டாடிட்டீங்க, வண்ணம் பூசப்பட்டு இருக்குது தான் இல்லையா? இந்த வண்ணத்தை கழுவி சுத்தப்படுத்த வேண்டியது இருக்காது.
மிகவும் குஷியோடு ஸ்தூல வண்ணத்தை பூசவும் செய்கிறாங்க. மேலும் பிறகு அதிலிருந்து தப்பித்து கொள்ளவும் விரும்புகிறாங்க. உங்களுடைய இந்த வண்ணமும் அந்த மாதிரியானது, இன்னும் பூசுங்கள் என்று சொல்லுவாங்க. இதை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த வண்ணத்திலோ கண்ணில் விழுந்துடக்கூடாது என்று பயப்படுவாங்க. இங்கேயோ எவ்வளவு பூசுறீங்களோ அவ்வளோ நல்லது என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹோலியை கொண்டாடி விட்டீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஹோலி ஆகிவிட்டீர்கள். இது தூய்மை ஆவதற்கு மற்றும் ஆக்குவதற்கான நினைவு சின்னம்னு பாபா சொல்றாங்க. இந்த பாரதத்திலும் அநேக கதைகள் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா கதைகள் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்காங்க. ஆகையினால ஒவ்வொரு உற்சவத்தின் கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை கதையிலிருந்து பலவிதமான சின்ன சின்ன கதைகளை உருவாக்கிட்டாங்க. சிலர் ராக்கியின் கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. சிலர் ஹோலியினுடைய கதை, சிலர் ஜென்மத்தின் கதை உருவாக்கி இருக்கிறாங்க. சிலர் ராஜ்ய பதவி ஏற்பு நாளினுடைய கதையை உருவாக்கிட்டாங்க. அந்த பட்டாபிஷேக நாளுடைய கதை. ஆனால் இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை கதைகளினுடைய கதைகள். துவாபர யுகத்தில் காரிய விவகாரத்துக்கும் இந்த அளவு நேரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த அளவு நேரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது இல்லைன்னு சொல்றாங்க பாபா. ஓய்வாக இருந்தீங்க. மக்கள் ஜனத்தொகையும் இப்பொழுது ஜனத்தொகையின் கணக்குப்படி மிக குறைவாக இருந்தது. செல்வமும் ரஜோ நிலையில் இருந்தது. உங்களுடைய நிலையும் ரஜோ பிரதானமாக இருந்தது. ஆகினால தன்னைத்தானே பிஸியாக வைத்துக் கொள்வதற்காக இந்த கதை, கீர்த்தனைகள் ஆகியவற்றை உருவாக்கி பயன்படுத்தினாங்க. ஏதாவது சாதனம் வேணும் இல்லையா? நீங்களோ ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சேவை செய்கிறீங்க அல்லது நினைவில் அமர்ந்துடுறீங்க. அவங்க அந்த நேரம் என்ன செய்வாங்க? பிரார்த்தனை செய்வாங்க அல்லது கதை கீர்த்தனை கேட்பாங்க. ஆகினால ஒன்றும் சுமையற்ற புத்தி உடையவராகி மிக நல்ல நல்ல கதைகளை எழுதியிருக்கிறாங்க. அதுவும் நல்லது தான். தூய்மையின்மையில் அதிகம் செல்வதில் இருந்து பாதுகாப்பாக்கிட்டாங்க. இன்றைய நாட்களினுடைய சாதனமும் அந்த மாதிரியானது. 5 வருடத்து குழந்தைகளை கூட விகாரியாக ஆக்கிடுது. மேலும் அந்த நேரம் இருந்தும் கொஞ்சம் மரியாதைகளும் இருந்தன. ஆனால் இவை அனைத்துமே உங்களுடைய நினைவு சின்னங்கள் தான். நான் என்னுடைய நினைவு சின்னத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த அளவு போதை மற்றும் குஷி இருக்குது தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. எவ்வளோ அன்போடு பாடலை பாடுறாங்க. அந்த அளவு அன்பு சொரூபமாக நீங்கள் ஆக இருக்கீங்க. அதனால தான் அன்போடு பாடுறாங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. ஹோலியினுடைய நினைவு சின்னம் ஏது? எப்பொழுதும் குஷியாக இருங்க, பாரமற்ற லேசாக இருங்க அப்படிங்கிற இதுதான் கொண்டாடுவது. நல்லது. ஒரு பொழுதும் மூடாகி விடாதீங்க, மூட் ஆஃப் ஆகிடாதீங்க. ஒரு பொழுதும் மூட் ஆஃப் ஆகிடாதீங்க. எப்பொழுதுமே ஹோலி மூட், லைட் மூட், ஹாப்பி மூட் இருக்கட்டும். இப்போ மிக நல்ல ஞானம் நிறைந்தவராக ஆகிக்கொண்டே இருக்கீங்க. முதல் நாள் எப்பொழுது மதுபனில் வந்திருக்கீங்களோ அந்த புகைப்படம், மேலும் பிறகு எப்பொழுது செல்றீங்களோ அந்த புகைப்படம் இரண்டுமே எடுத்துக்கொள்ளணும். சமீட்சையினாலேயே புரிந்து கொள்றாங்க. இருந்தும் பாப்தாதாவின் மற்றும் பாப்தாதாவின் வீட்டின் அலங்காரமாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்ததுனால பாருங்க, மதுபன் எவ்வளவு கலகலப்பாக ஆயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் பரிஸ்தாக்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அலங்காரம், வீட்டினுடைய அலங்காரம் அப்படின்னு பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்கங்கிறாங்க பாபா. நல்லது. அனைவரும் ஞானத்தின் வண்ணத்தினால் வண்ணம் பூசப்பட்டு எப்பொழுதும் தந்தையினுடைய தொடர்புங்கிற வண்ணத்தில் இருக்கக்கூடிய, தந்தைக்கு சமமாக சம்பன்னமாகி மற்றவர்களையும் அழியாத வண்ணத்தில் வண்ணமாக்கக்கூடிய, எப்பொழுதும் புனித நாளை கொண்டாடக்கூடிய புனித அன்னப்பறவை ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக மற்றும் தூய்மையாக இருப்பதற்கான பாப்தாதாவின் வாழ்த்துக்கள் உரித்தாக்குங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் தன்னை சம்பன்னமாக்குவதற்கும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதற்குமான வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. கூடவே நாலாபுறங்களிலும் உள்ள அன்பிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய, எப்பொழுதும் சந்திப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய விசேஷ குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. திடத்தன்மையினுடைய சக்தி மூலமா வெற்றியை அடையக்கூடிய 3 காலங்களையும் தெரிந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுக.
திடத்தன்மையினுடைய சக்தி மூலமா வெற்றி அடையக்கூடிய 3 காலங்களையும் தெரிந்து ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்க. 3 காலங்களையும் தெரிந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பவங்களாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, திடத்தன்மையினுடைய சக்தி மூலமா வெற்றி அடையணும். திடத்தன்மையினுடைய சக்தி சிரேஷ்ட சக்தி. அது அலட்சியத்தினுடைய சக்தியை சுலபமாக பரிவர்த்தனை செஞ்சிரு. எங்க திடத்தன்மை இருக்குதோ அங்க கண்டிப்பா வெற்றி இருக்குது அப்படிங்கிறது பாப்தாதாவினுடைய வரதானம். எப்படி நேரமோ அப்படி விதி மூலம் சித்தி சொர்பமாக மட்டும் ஆகுங்க. நேரம் எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் அதனுடைய முதலிடை கடையை யோசித்து புரிந்து காரியம் செய்யுங்க மற்றும் செய்வீங்க. அதாவது 3 காலங்களையும் தெரிந்த ஆசனத்தில் அமர்ந்தவராக ஆகுங்க. பிறகு அலட்சியம் முடிவடைஞ்சிடும். எண்ணம் அப்படிங்கிற விதை சக்திசாலியாக திடத்தன்மை நிரம்பியதாக இருக்குதுன்னா வார்த்தைகள் மற்றும் செயல்ல சுலபமாகவே கண்டிப்பாக வெற்றி இருக்கும்ங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: எப்பொழுதும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துபவர்கள்தான் திருப்தியான ஆத்மா. எப்போதுமே நம்ம திருப்தியா இருக்கணும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துறவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் திருப்தியான ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.